இன்று பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பராசக்தி படம் எப்படி இருக்கிறது? பராசக்தி படம் தீ பரவுதுன்னாங்க, பரவிட்டு இருக்கு. எல்லா தேட்டரையும் பரவிட்டு இருக்கத பாக்குறோம். மிக வெற்றிகரமாக தோல்வி நோக்கி போயிட்டு இருக்கு இந்த பராசக்தி. ஒரு படம் வெளியாவதற்கு முன்னாடியே இவ்வளவு நெகட்டிவிட்டியோட ஒரு படம் வந்ததாக சரித்திரவே கிடையாது. இந்த படம் தான் இவ்வளவு நெகட்டிவிட்டியோட இன்னைக்கு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அனைவரும். மக்கள் அனைவரும் எல்லாம் விஜய் ரசிகர் தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லா தேட்டரும் ஃப்ரீயா இருக்கு. கஷ்டப்பட வேண்டாம், கூட்டம் இருக்கும்போதெல்லாம் நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். பொறுமையா போங்க. எப்ப போனாலும் அந்த தேட்டர் ஃப்ரீயா தான் இருக்கும். எல்லா தேட்டருமே அந்த லெவலில் தான் இன்னைக்கு காட்சி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த படம் எத்தகைய நிலையை அடைய போகிறது, இந்த பராசக்தி படம் எப்படி ஓப்பனிங், கிராண்ட் ஓப்பனிங் எப்படி கொண்டாடிட்டு இருக்குங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் உங்கள் எங் தாத்தா. நேற்றுக்கு சன் டிவியில் ஒரு கார்டு ஒன்று போட்டாங்க. பராசக்தி படம் அந்த டிக்கெட் ஓப்பனிங் ஆனால் கொஞ்ச நேரத்திலே எல்லா டிக்கெட்டும் விற்று தின்னுட்டு அப்படின்னு. உடனே ஆனந்த் சினிமா அப்படின்னு ஒரு சினிமா, அதாவது தேட்டர் ஓனர் வந்து ஒரு ட்விட்டு ஒன்று போட்டார். ரிப்ளை ஒன்று அப்படி ஒரு ட்விட்டு ஒன்று போட்டார். உடனே ஸ்ரீ பாலாஜி தியேட்டர் அவங்க கீழே வந்து இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியப்பா அப்படின்னு போட்டதாக இருக்கட்டும். தேட்டர் ஓனரே வந்து கலாய்க்கிற அளவுக்கு அந்த புக்கிங் இருந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 3 நாளில் 770 உள்ள சீட்டு உள்ள ஒரு தேட்டரில் வெறும் 24 டிக்கெட் தாங்க புக் பண்ணியிருக்கிறாங்க. சன் நியூஸ்காரனுக்கு என்ன தெரியும்? அந்த லெவலுக்கு தேட்டர் ஓனரே இறங்கி கலாய்க்க ஆரம்பித்தாங்க. சரி, அதுக்கு பிறகு இன்னைக்கு கிராண்ட் ஃபுல்லாக ஓப்பனிங் ஆகிட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, அந்த பராசக்தி டீம் வந்து வந்த உடனே கூட்டம் யாருமே இல்லை. தனியார் இன்னும் ஷோ கொடுத்துட்டு ஸ்ரீலீலா, அதுக்கு பிறகு நம்ம ஜெயரவி எல்லாம் உள்ளே போனாங்க. அதுக்கு பிறகு வர காட்சிகள் எல்லாமே நாங்களாம் படம் பார்க்கல. சிவகார்த்திகனே சொல்லியிருக்கிறார், ஜனநாயகன் படத்தை கொண்டாடிட்டு அதுக்கு பிறகு என் படத்தை கொண்டாடுங்கன்னு. அதனால ஜனநாயகன் படத்தை கொண்டாடிட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாங்கிற மனநிலை தான் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கிறாங்க. அதுபோக இன்னைக்கு தியேட்டர்ல வர காட்சிகள் இருக்குல்ல, அந்த ரிவ்யூ விடுங்க. ஏன்டா படம் நல்லா இருக்கலாம், நல்லாவும் போகலாம், எல்லா படமும் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை. ஆனா இந்த பராசக்தி படத்துக்கு எதுக்கு இவ்வளவு நெகட்டிவிட்டி? ஏன்னு கேட்டா, சிவகார்த்திகேயனை பிடிக்கலையா? இல்ல, சிவகார்த்திகேயன் எல்லாருக்குமே பிடிக்கும். வளர்ந்த ஒரு நடிகர், அடுத்த தளபதி என்கிற இடத்தை நோக்கி கொடுத்துட்டார். அது இல்லாம தளபதியே துப்பாக்கி கொடுத்துட்டார் சிவகார்த்திகேயன் போது சிவகார்த்திகேயன் எல்லாருக்கும் பிடிக்கும். வேற யாரும் பிடிக்காது, எல்லாருமே பிடிக்கும். மெயின் காரணம் அந்த பட தயாரிப்பு நிறுவனம், அவங்க பண்ண அட்ராசிட்டி. யாரு? டவுன் பிக்சரோட ஓனர் யாரு? அதெல்லாம் நீங்க தேடி பிடிச்சி நீங்களே பார்த்துக்குங்க. ஏன்னு கேட்டால், இதெல்லாம் வெளில சொல்ல முடியாது, இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம் வெளியிடுறதுலேருந்து எல்லாமே டாப் மோஸ்ட் ஆள் எல்லாமே ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள். அதனால தான் இவ்வளோ நெகட்டிவிட்டியோட இந்த படம் இன்னைக்கு வந்திருக்கு. சொல்லப்போனால் இன்னைக்கு வந்து ஜனநாயகன் நேற்று ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் வந்திருக்காது. ஏன்னா அந்த படம் நல்லா இருக்கா, இந்த படம் நல்லா இருக்கான்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜனநாயகன் படமும் வரல இல்லை, இவங்க ஏற்கனவே கடுப்பில் இருந்தாங்க இல்லை. ஏன்னு ஒட்டுமொத்தாலும் ஆல்ரெடி சிவகார்த்திகேயனுக்கு தனுஷோட ஃபேன்ஸ் ஆல்ரெடி வந்து ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அதுபோக சூர்யா இந்த படத்தை நடிக்கிறதா இருந்துச்சு, புறநானூறு அப்படின்னு இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு பராசக்தியா. அதுலேருந்து அவர் கிரேட் எஸ்கேப் ஆயிட்டாருன்னு சூர்யா ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. சொல்ல தேவையில்லை, அஜித் ஃபேன்ஸ் வந்து பெரிய அளவில் இதில் வந்து ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னாட்டா தலை படம் வருமா வராதாங்கிறது இவங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். இதில் எதுக்கு இவங்க அடுத்த படத்தை கொண்டாடிட்டு அவங்க சைலண்டாக இருக்கிறாங்க. நேத்துல இருந்து எல்லா வேலையும் விட்டுட்டு உட்கார்ந்து இந்த விஜய் ஃபேன்ஸ் பார்க்குற வேலை இருக்கு. ஐயோ போட்டு அடிச்சு கஞ்சி காய்ச்சிறாங்க. இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டியோட இந்த பராசக்தி படம். இன்னைக்கு பராசக்தி ஒரு கிராண்ட் ஓப்பனிங் அடிச்சு அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு 25 பேர் 35 பேருக்கு மேலே நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஆர்வமாக பார்க்கலாம். அவங்களாம் நேற்றுக்கு ஹெல்மெட் போட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் டிக்கெட் கொடுத்துச்சு இல்லை, போலீஸே கொண்டு டிக்கெட் கொடுத்தாங்கல்ல, அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நேரெல்லாம் தியேட்டருக்கு போயிருக்காங்க. சொன்ன காசு கொடுத்து ஏன்டா செலவு பண்ணுறீங்க, ஒரு ஹெல்மெட்டை வாங்கி போட்டுக்கடா. நீங்கள் டிக்கெட் வாங்குற காசுக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டிங்கன்னா, ஹெல்மெட் வாங்கி போட்டுருவோம்னா போலீஸே உங்களுக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்பி விட்ருவோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பராசக்தி படம் பார்க்க போன மேக்ஸிமம் பேர் ஹெல்மெட் போட்டு போறாங்க. அப்போ இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் ஹெல்மெட் போட்டு போகிறாங்களா? சாரி, இவ்வளோ பேர் தான் ஹெல்மெட் போட்டு போகிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு தான் அந்த கூட்டம் இருந்துச்சு. அதுபோக மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, ஜனநாயகன் படத்துக்கு பெரிய அளவில் தேட்டர் எல்லாமே புக் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு ஜனநாயகன் படம் இப்போ வந்து போஸ்ட்போன் பண்ணியாச்சு இல்லை. இப்போ அந்த தேட்டர் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம பராசக்தி எடுத்து ஓட்டோம், என்னடா இன்னும் 2 வீக்ஸ் இருக்கும்,
கண்டிப்பாக அந்த 2 வீக்ஸ் இடைவெளி இருக்குங்கிறதுனால பராசக்தி எடுத்த ஓட்டும் அப்படின்ட்டு எல்லா தேட்டருமே ஜனநாயகன் புக் பண்ண எல்லா தேட்டருமே போய் கேட்டிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட. ஆனால் தலைமையிலேருந்து மிகப்பெரிய உத்தரவு, எந்தெந்த தேட்டர்லாம் ஜனநாயகனை எடுத்தாங்களோ அவங்க யாருக்கும் கொடுக்காதீங்க, ஜனநாயகன் படத்தை அவங்களாம் கொடுக்கக்கூடாதுன்னு பெரிய அந்த ஆர்கேபி சினிமா நான் ரீட் பண்ணுறேன் அவர் போட்ட ட்வீட். ஜஸ்ட் மெனி பீப்புள் ஆர் காலிங் அண்ட் மெசேஜிங் மீ ஆஸ்கிங் வென் வில் ஓப்பன் த பராசக்தி புக்கிங் அட் ஆர்கேபி அண்ட் வாட் எவர் வி ஆர் screening the film or not. As you all already know, we had yearly confirmed Jananayagan. Since Jananayagan is released now, we approached a distributor to screen Parashakti. However, the Parashakti distributor is not willing to provide the film us, and he keeps hesitating to give the printers. அதாவது நீங்கள் ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு இந்த பராசக்தி படத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஏற்கனவே சொல்லி இந்த ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண போகிறோம், அப்புறம் உங்களுக்கு பராசக்தின்னு கொடுக்கவே இல்லை. பெரிய அளவில் உள்ள சினிமா தியேட்டர் எல்லாமே கத்தி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, மெர்சல் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரியான விஜய் படங்களை ரிலீஸ் பண்ணி ஓகே எங்களை நீங்கள் வந்து என்னட்டா தியேட்டர் ஓனர்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஜனநாயகம் இது வந்து ஒரு பிஸ்னஸ், தியேட்டர் ஓனர் ஜனநாயகன் எடுத்தது ஒரு பிஸ்னஸ், அவங்களுக்கு தள்ளி போனது அது பிஸ்னஸ் லாஸ். அந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸை பெருக்கணும்னு நீங்கள் பராசக்தி படத்தை கொடுத்துருந்தா பரவாயில்ல. நீங்கள் வேணால் பாருங்களேன், பராசக்தி படம் ஊற்ற ஆரம்பிச்சுன்னா அவங்களோட வேறு வழியே இல்லாமல் எல்லா தேட்டரும் வேறு வழியே இல்லாமல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு. ஏன்னடா நீங்கள் பராசக்தி இன்னைக்கு வந்து நம்ம இன்னும் படத்தை பார்க்கலன்னு சொல்லியிருக்கிறோம், ஆனால் படத்தை பார்த்தவர்களின் கருத்து வெளியிலேருந்து உள்ள, அதாவது விஜய் ரசிகரோட கருத்தை நான் கேட்கல. ஏன்ட்டு அவங்க எப்பயுமே ஃபேக் நியூஸை தான் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம அதை பெருசாக கணக்கில் எடுதில்லை. பட் உண்மையிலே சினிமா ரிவ்யூஸ் நிறைய பேர் அவங்க போட்ட ரிவ்யூஸ்னா இந்த படம் பிலோ அவரேஜ் அப்படிங்கிறதால தான் இருக்குது. பெரிய அளவில் போர் அடிக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து போராக இருக்குது, லவ் சீன்ஸை வச்சு படத்தையே டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது எஸ்பெஷலாக எல்லா படத்துலையும் இருக்குங்க. நம்ம அதுக்கெல்லாம் போயிட்டு எதனால அந்த படம் ஃபெயில் ஆகிட்டுன்னு கொண்டாடப்படல. இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், இந்த படத்தை வெளியிடுற நிறுவனம் ஜனநாயக படத்துக்கு எதிராக நீங்கள் போட்டிங்களா ஒரு பெரிய பிளான், அந்த பிளானை இவங்க பகத்திக்கிற விஷயமா இந்த பராசக்தி படம் தோல்வியை கொண்டாடிட்டு இருக்காங்க. பராசக்தி படம் தோல்வி நோக்கி போயிட்டு இருக்குல்ல, எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. என்கிட்ட நீங்கள் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதனால சொல்கிறேன். மற்றபடி பராசக்தி படம் தோக்கணும் ஏன்ட்டா அது ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பிழைக்கிற ஒரு இது, அந்த படம் தோக்கணும் அப்படின்னு நம்ம என்ன நினைக்க முடியாது. சில பேருடைய கருத்து படம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, ஏன்ட்டா யாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லலை. ஏன்னா ரிவ்யூவர்ஸ் யார் படம் பார்க்குற மக்கள் ரிவ்யூவர்ஸை சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் சொல்லுவாங்கல்ல, அவங்களோட ரிவ்யூவை பார்த்தா அந்த படம் ஓரளவுக்கு சுமாரான பிலோ ஆவரேஜ் தான் இருக்கு. இன்னைக்கு தியேட்டர் ஓனர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனநாயகன் படத்தோடைய அந்த தள்ளி போடுச்சில் போஸ்ட்போன் அனுச்சில்ல, அது ஒரு பெரிய விளைவாக இருக்குது. இது போக இந்த பராசக்தி படம் தோல்வி நோக்கி போறது பல தியேட்டர்களுக்கு அடி வாங்குதோ இல்லையோ, ஆளுங்கட்சிக்கு பெரிய அடியா இருக்கும். அவன் என்ன பண்ணாங்கன்னா ஜனநாயகனோட நான் எல்லாத்துலையும் முதன்னுட்டு அட்லீஸ்ட் ட்ரெய்லரோட வியூஸ், அந்த வியூஸ் இருக்குல்ல, அதை போட்ஸ் வச்சு இவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லை, அதுலேயே தெரிஞ்சு போச்சு இவங்க எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலையை பார்க்க போறான்ட்டு. பராசக்தி படம் வந்து திமுக ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஏன்டா அந்த காலங்களில் 1964 அந்த சம்பந்த காலங்களில் திமுக எடுத்த பெரிய போராட்டங்களில் மிக முக்கியமான ஒன்று வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த போராட்டத்தை இதில் வந்து ஒரு மைய பொருளாக எடுத்திருக்காங்க. அதனால இது மைலேஜ் கொடுக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு மைலேஜ் கொடுக்காம எந்த அளவுக்கு மோசமான பாதை நோக்கி இது அவங்களுக்கே ரிவிட் அடிக்கிற மாதிரியான ஒரு கதை காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் வருகாலங்கள் இருக்கு, இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இந்த படம் ஓட போகுது. அதற்கு பிறகு இந்த படம் உண்மையே பிளாக் பஸ்டரா ஹிட்டா இல்லை அட்டர் ஃப்ளாப்பா, இது திமுகவுக்கு எத்தகைய பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்ப்போம். வேறொரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.